पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धें पुल्लारविन्दायतपत्रनेत्रम् येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्तां दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमकरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरहः पेपेयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः।
श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் சாந்தி யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 19வது ஸ்லோகம் நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 11ல இருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிறது தான் வேதாந்தம். அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆனாலும் நம்ம நல்ல முறையில புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த உபனிஷத்து படிச்சாலும் நமக்கு பாத்தீங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும். அதனால திரும்ப திரும்ப சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதுல இப்போ பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இந்த 19வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் பண்ணியிருக்காரு. நேற்று அதை பத்தி தான் பார்த்துருக்கோம். அவதாரிக்கான முன்னுரை சின்னதா ஒரு லைன் எழுதியிருக்காரு. சோக மோகாதி சம்சார காரண நிவர்த்தி அர்த்தம் கீதா சாஸ்திரம் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த கீதா சாஸ்திரத்தை எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காகவா? வெறுமனை தெரிஞ்சுக்கிட்டு நானும் கீதா படித்தேன் அப்படின்னா இல்லை. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்சாரத்துக்கு லட்சணமே என்ன அப்படின்னா சோகம் மோகம். நம்ம பார்த்தீங்கன்னா சதா காலமும் சோகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோகமானது உண்டாகிட்டே இருக்கு. நடுவில் சுகர் கோட்டட் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுகமானது சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு, டிராப்பா. ஆனா பகுலம் எது, அதிகமானது எது அப்படின்னா துக்கம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரத்துல அதிகமா இருக்கு. அதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் மோகம். அப்ப சம்சாரம் அப்படின்னாவே ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா சோக மோகம். இதுதான் சம்சாரம். இந்த சம்சாரத்தை பாத்தீங்கன்னா ஆதின்னு எடுத்தாச்சு. ஆதினா என்ன அர்த்தம்? இந்த சோக மோகம் தான் பேஸ். இதுல இருந்து உண்டாகக்கூடிய சர்வங்களும் எதெல்லாம் இருக்கோ இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மோகம், அஜ்ஞானம் சொல்லக்கூடிய மோகம். அந்த மோகத்தினால உண்டான சோகம், சோகத்தினால பாத்தீங்கன்னா உண்டாகக்கூடிய சர்வ காரியங்களும், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்னன்னா நிவர்த்தி அர்த்தம். இதை எல்லாத்தையும் நீக்கிறதுக்காகத்தான் இந்த கீதா சாஸ்திரமானது பகவானால சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமானது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா சோக மோகம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைத்த எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும். கயிறு பாம்பு தான். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கயிறை பாக்குறோம். அந்த கயிறு எப்படி தெரியுது நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாம்பா தெரியுது. அரை லைட், ஆஃப் லைட் தான் இருக்கு, முழுசா இல்லை. பூரணமான லைட் இருந்தாலும் கயிறா தெரிஞ்சிடும், பாம்பு தெரியாது. அதே நேரத்துல ஃபுல்லா டார்க்கா இருந்துச்சுனாலும் பாம்பு தெரியாது. என்ன, கயிறும் தெரியாது, பாம்பும் தெரியாது. அப்ப ஃபுல்லா வெளிச்சம் இருந்துச்சுன்னா கயிறு தெரியும், பாம்பு தெரியாது. அப்ப அங்கேயும் ப்ராப்ளம் இல்லை. ஃபுல் இக்னோரன்ஸ், ஃபுல்லா பாத்தீங்கன்னா இருட்டு இருந்தாலும் பாம்பு தெரியாது, கயிறும் தெரியாது, அப்பவும் பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டுமே நமக்கு நடக்குது. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாகிரத அவஸ்தையில பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் தெரியறேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாதி தெரியறேன். அந்த பாதிக்கு மீதி என்னவா தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தேகம், நான் மனசு, புத்தி, இதெல்லாம் நானுக்கு மேல மீதி பாதியா இருக்கு. நானும் தெரியறேன், ஆனா நானுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகாதிகளும் தெரிகிறது. அப்ப ரெண்டும் 50-50, ஆஃப் லைட், அதான் பேரு. இதே நேரத்துல டீப் ஸ்லீப் போனோம்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஒண்ணுமே தெரியல, ஃபுல் இருட்டு. அங்க ஒண்ணுமே இல்லை, நானும் இல்லை, கயிறும் இல்லை, பாம்பும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அதே மாதிரி நானும் தெரியல, இந்த தேகமும் தெரியல தூக்கத்துல. அப்ப ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி சம்பவிக்குது. தூக்கத்துல ப்ராப்ளம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒண்ணுமே தெரியல. ஆனா ஜாகிரதத்துல நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த சம்சாரம் தோன்றுறது எதுக்காக தோன்றுறது அப்படின்னா, கைத்துல பாம்பை நம்ம பாக்குறோம், பயப்படுறோம். ஐயோ பாம்பு பிளாக் கோப்ராவா இருக்குமோ, கிங் கோப்ராவா இருக்குமோ, கடிச்சா பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த யூடியூப்ல பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வரும். ஐயோ என்ன ஆகும், செத்து போயிடுவோமோ அப்படின்னு பயப்படுறோம். அதை பார்த்த மாத்திரத்துல அந்த பாம்பு பாத்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுற மாதிரி தெரியுது. நமக்கு பாத்தீங்கன்னா கொத்திருமோ நம்மள, இல்ல பாத்தீங்கன்னா அது எங்கேயாவது வீட்டுக்குள்ளார புகுந்து வீட்டுல இருக்கிறவங்களை யாரையாவது கொத்திருமோ அப்படின்னு பயப்படுறோம். சாஸ்திரம் சொல்லுது ஜிதியாத்வை பயம் பவதி அப்படின்னு சொல்லுது. ஜிதியாத்வை பயம் பவதி, ரெண்டுன்னு எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா பயம் வரும், பயம் இருக்கும்.
நீங்க கைலாயத்துக்கு போனாலும் வைகுண்டத்துக்கு போனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பூத்த கணங்கள்னு ஒண்ணு இருக்கும், எல்லாம் இருக்கும். பாலிடிக்ஸ் இருக்கும், அங்கேயும் 4 பேர் இருந்தாலும் 40 பாலிடிக்ஸ் இருக்கும். உங்க காலை பிடிச்சி கீழே இழுத்துட்டு அவன் போஸ்டிங் வரது பார்ப்பான். இந்திர பதவியா இருந்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா பதவியா இருந்தாலும் கூட அங்கேயும் துவைத்தமானது இருக்கு. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2ன்னு ஒண்ணு இருக்குமோ அந்த இடத்துல பயம் உண்டாகும் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கயிறை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கயிறை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு மேல இருந்த பாம்பு போயிடும். அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைட்டை போட்டா மட்டும் போதும். இந்த லைட்டை போட்ட மாத்திரத்துல லைட்டோட பிரகாசம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரகாசம் வந்து அந்தகாரத்தை நீக்குச்சு, இருட்டை நீக்குச்சு. பிரகாசம் இருட்டு நீங்கின மாத்திரத்துல இருட்டுல தெரிஞ்ச அந்த பாம்பும் கூட என்ன ஆகுது? நிவர்த்தி ஆயிடுது, தெரியாம போயிடுது, கண்ணுக்கு தெரியாம போயிடுது. அப்ப அந்த பாம்பை பார்த்ததுனால உண்டான பயமும் கூட நமக்கு என்ன ஆச்சு? இல்லாம போச்சு. ஐயோ, இதுவரைக்கும் பயந்தமேப்பா, இதுவரைக்கும் இல்லாத பாம்புக்கா பயந்தோம் அப்படின்னு எந்த க்ஷணம் உங்களுக்கு அந்த இருட்டு போய் அந்த க்ஷணத்துல பாம்பும் போச்சோ அந்த க்ஷணத்துல நமக்கு என்ன ஆச்சு? பயம் மொத்தமும் போச்சு, கயிறு தெரிஞ்சிருச்சு. இந்த ஒவ்வொரு அந்த லைட்டு வந்த க்ஷணத்துல என்னெல்லாம் நடக்குது பாருங்க. லைட்டு வந்த பிரகாசம் வந்த மாத்திரத்துல என்ன நடக்குது? அந்த அந்தகாரம் சொல்ற இருட்டு போகுது, ஒரு காரியம். அதே க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இருட்டுல தோன்றிய பாம்பு போயிடுது. அதே க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா கயிறும் தெரிய ஆரம்பிக்குது. இந்த 3மே ஒரே க்ஷணத்துல சம்பவிக்குது, பின்னாடி பின்னாடிலாம் இல்லை. ஒன்னுத்துக்கு பிறகு லைட்டை போட்டேன், அந்த லைட்டு போடுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சோ இல்ல 1 நிமிஷம் கழிச்சோ இந்த அந்தகாரம் இருட்டு போச்சு. இருட்டு போனதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து பாத்தீங்கன்னா போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கயிறு தெரிஞ்சது. அப்படின்லாம் இல்லவே இல்லை. எந்த க்ஷணத்துல பிரகாசம் வந்துச்சோ அந்த க்ஷணத்துல இருட்டு போச்சு, இருட்டு போன க்ஷணத்திலேயே பாம்பு போச்சு, பாம்பு போன க்ஷணத்திலேயே கயிறும் தெரிஞ்சது. என்னுடைய பயமும் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆயிற்று. இதை நல்லா புரிஞ்சுக்க, இந்த எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப சொல்ற வார்த்தை புரிஞ்சு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கீதா சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யாரு அப்படின்னு தெரியல, கயிறுக்கு சமமா நான் இருக்கேன், நான் சுத்த சைத்தன்யம் ஆதார தத்துவமா நான் இருக்கேன். இந்த என்ன மறைச்சுக்கிட்டு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தகாரம் இருட்டு மாதிரி ஆஃப் லைட். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மறைச்சிருக்கிறது அஞ்ஞானம், அவித்யான்னு பேர். இருட்டு ஒரு வஸ்துவா சாமினா, இருட்டு வந்து ஒரு வஸ்து இல்லை, ஒரு பொருள் இல்லை, என்ன மறைச்சிருக்கு, அவ்வளவுதான். அந்த மறைச்சதுக்கு பிறகு எப்படி கைத்த மறைச்சுக்கிட்டு இருட்டு ஆஃப் லைட் இருக்கு, அதுக்கு மேல கயிறு எந்த அளவு திக்னஸோ அதே அளவுக்கு நம்ம பாம்பை பார்க்கிறோம். லென்த் திக்னஸ் என்ன அளவோ அதே மாதிரி அதுக்கு மேல பாம்பை பார்க்கிறோம். அதே மாதிரி நானுக்கு மேல என்ன பண்றேன்? நானும் இருக்கு. நானுக்கு மேல நான் என்ன பண்ணிட்டேன்? நான் ஜீவன், நான் சம்சாரி, நான் பரமஹம்சானந்தா, பிராமணன், க்ஷத்திரியன், வைஷ்யன், சூத்ரன், சன்னியாசி, நான் இந்த மதத்தவன், இந்த தேசத்தவன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கைத்துல பாம்பு ஏத்தி பாக்குற மாதிரி நானுக்கு மேல நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த தேகாதிகள் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதாந்தம்ன்ற சாஸ்திரம், வேதாந்தம் தான், கீதாவும் வேதாந்தம் தான், மந்திரம் இதெல்லாம் வேதத்தோட அந்த உபனிஷத் தான் இது. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு காரியம் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்றார், லைட்டை போட்டா எப்படி லைட்டோட பிரகாசம் என்ன பண்ணுது? லைட்டோட பிரகாசம் ஒரே காரியத்தை தான் போக்குது. என்னது? அந்தகாரத்தை நீக்குகின்றது. ஒரே ஒரு காரியம் தான். பிரகாசம் என்ன பண்ணும்? இருட்டை போக்கும். அதே மாதிரி இந்த கீதா சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருட்டு அஞ்ஞானத்தை போக்கும். அஞ்ஞானம் போன அந்த க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா எது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கைத்துக்கு மேல கல்பிக்கப்பட்ட பாம்பு மாதிரி இருக்கிற அந்த ஜீவன், நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு தேகாதிகள் இருக்குல்ல, அது நீங்க போகுது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? அந்த க்ஷணத்துல பயமும் போகுது. ஐயோ, இந்த தேகம் செத்து போகுமே, இந்த தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுகர் இருக்கே, 500-600 போகுதே, என்னைக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும் தெரியலையே, ஹார்ட் பேஷண்ட் வருமோ, ஹார்ட் ஆயிடுமோ, பிரச்சனை ஆயிடுமோ, கிட்னி போயிடுமோ, கண்ணு போயிடுமோ, இல்ல பேரலைசிஸ் அட்டாக் ஏதாவது வந்துருமோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு உண்டாச்சு.
பாம்பு கொத்திருமோன்னு நமக்கு பயம் வந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாள்தோறும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் வருது. சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுகர் வர்றதை பார்த்து பார்த்து நமக்கு வந்து ஐயோ நமக்கும் சுகர் வந்திருக்கே, நமக்கும் ஏதாவது ஆயிடுமோ, சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் இருக்கே என்ன ஆகுமோ, ஹார்ட் பேஷண்ட் என்ன ஆகுமோ, கொரோனா வந்துருச்சுன்னா என்ன ஆகுமோ, டெங்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகுமோ, ஒரே பயம் 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 பயம். எதை வச்சு அப்படின்னா இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு இந்த பயம் எல்லாமே நடக்குது. இந்த தேகம் நான் இல்லை அப்படின்ற ஒரு ஞானம் வருது அப்படின்னா, இப்ப சாஸ்திரம் இந்த 31வது ஸ்லோகம் வரைக்கும் இததான் சொல்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ தேகம் இல்லை, நீ தேகம் இல்லை, தேகம் இல்லை. அப்ப திரும்ப திரும்ப இந்த தேகம் இல்லை, நான் தேகம் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பார்ப்பவனா இருக்கேன், நான் வெறும் சச்சிதானந்தம் அப்படின்னு திரும்ப 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 சொல்ல 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 நமக்குள்ளார மெதுவா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் வருது. திடீர்னு வந்துருமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஞான சூரியன். ஞான சூரியன் எப்படி வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு வெளியில வந்து பாத்தீங்கன்னா தெரியும். 3 மணில இருந்த ப்ராசஸ் வந்து மெதுவா நடக்கும். ஒரு 3 மணிக்கு இருக்கிற அந்தகாரம் வேற ராத்திரி. அந்த 3:30 மணி ஆகும்போது அந்த சூரியனோட லைட்டா ஒரு பிரகாசம், ஆனா தெரியாது, வெளில தெரியாது. 3:30 மணிக்கு மேல ப்ராசஸ் ஆரம்பிக்கும். 4 மணிக்கு வேற மாதிரி இருக்கும், 4:30 மணிக்கு வேற மாதிரி இருக்கும், 5 மணிக்கு வேற மாதிரி இருக்கும். அப்படியே 5:30க்கு வரும்போது மெதுவா 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 6 மணி ஆகும்போது வேற, 7-8 மணி வரும்போது வேற, 12 மணிக்கு சூரியன் எப்படி இருக்கும், உச்சியில வந்ததுக்கு பிறகு எல்லா அந்தகாரமும் போச்சு, அந்த இருட்டுக்கு வேலையே இல்லாம போச்சு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைட்டை போட்ட மாத்திரத்துல பாம்பு ஓடி போற மாதிரி நமக்கு வந்து நடக்கிறது இல்லை. மெதுவா 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 என்னது மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஊற ஊற எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும். அதே மாதிரி வந்து இந்த கீதா சாஸ்திரம் என்ன பண்ணுது, திரும்ப 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 வேதாந்தம் உங்களுக்கு சொல்லுது, நீ சரீரம் இல்லை, நீ சரீரம் இல்லை, நீ சரீரம் இல்லை, இது வேற, இது வேற, இது வந்து பார்க்கப்படுறதா இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல 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 எறும்பு ஊற கல்லும் தேயுன்ற மாதிரி என்ன ஆகுது, மெதுவா மெதுவா புத்திக்கு புரிய ஆரம்பிக்குது. ஞானம் மெதுவா 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 பிரகாசிக்க ஆரம்பிக்குது. ஞானம் பிரகாசிக்கிறது அப்படின்னா ஏதாவது வேலை நடக்குதா, பிரகாசம் ஏதாவது பண்ணிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகாசம் அந்த காரத்தை நீக்கிறது மட்டும்தான் பண்ணுச்சு, வேற எந்த காரியத்தையும் பண்ணல. அதே மாதிரி இந்த கீதா என்ன பண்ண போகுது, பகவத்கீதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எந்த காரியத்தையும் பண்ண போறது இல்லை. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, பிரகாசம் எப்படி அந்த காரத்தை போக்குச்சோ அதே மாதிரி இந்த கீதா சாஸ்திரம் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்மளுடைய புத்தியில இருக்கக்கூடிய இருட்டு, அஞ்ஞான இருட்டு, அதை நிவர்த்தி பண்றதோட அதான் மோகம் அப்படின்னு பேர். மோகம்னா இருட்டுன்னு அர்த்தம், அத்தியாசம்னு பேர், அவித்யான்னு பேர், அஜ்ஞானம்னு பேர், அதுக்கு அறியாமை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நீக்கின மாத்திரத்துல இருட்டு போச்சுன்னா ப்ராப்ளம் மொத்தமும் போச்சு, பாம்பும் போச்சு. பாம்பு போனோட பயமும் போச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார ஒரு ஞானம் வர 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 இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா, எப்ப போனா என்ன, இது போனா என்ன, போவாட்டி என்ன, இதுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன அப்படின்ற ஒரு ஞானம் நமக்குள்ளார வருது. சோகம், இந்த தேகத்தை சார்ந்து எல்லா சம்சாரமும் இந்த தேகம் நான் அப்படின்னு நினைக்கிறதுனால உண்டாகிற சோகம் தான். அப்போ நான் இந்த தேகம் நினைக்கிறது போய் நான் இந்த தேகம் இல்லை அப்படின்ற ஞானத்தை இது உண்டு பண்ண மாத்திரத்துல மொத்த சம்சார துக்கங்களும் சோகங்களும் நிவர்த்தியாகின்றது. அப்ப இந்த கீதா சாஸ்திரம் உங்களுக்குள்ளார என்ன பண்ணுது அப்படின்னா, மோகம் அதை நீக்குது. மோகம்ன்ற அஜ்ஞானம் நீங்கிச்சு அப்படின்னா சோகமும் நீங்கி விடுகிறது. அப்போ கீதா சாஸ்திரம் என்ன பண்ணுது, சோக மோகாதி சம்சார காரண நிவர்த்தி அர்த்தம். இந்த சோக மோகத்துக்கு இந்த சம்சாரத்துக்கு காரணம் சோக மோகம், அந்த நிவர்த்தி பண்றது மட்டும்தான் கீதா சாஸ்திரம் பண்ணுகின்றது. அப்ப என்ன பண்ணோம், கீதா ஒரு லைட் மாதிரி, பிரகாசம் மட்டும்தான் அது பண்ணுது, வேற எதையுமே பண்ணல. லைட் என்ன பண்ணுது, லைட் வேற எந்த காரியத்தையும் பண்ணல, போட்டோன்னு எரியுது, அந்த காரத்தை போக்குது, அவ்வளவுதான் பண்ணுது. நிவர்த்தி பண்ணுது, எதை நிவர்த்தி பண்ணுது, லைட்டு அந்த காரத்தை. அதே மாதிரி கீதா சாஸ்திரம் எதை பண்ணுது அப்படின்னா, நம்முடைய புத்தியில இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நீக்குது. அஜ்ஞானம் எது, நான் தேகம், இதான் அஜ்ஞானம், இதை நீக்குன மாத்திரத்துல என்ன ஆயிரும், தேகம் போச்சு அப்படின்னா நான் யாருன்றது, சச்சிதானந்த பிரம்மன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. இவர் தான் அன்ன பிரவர்த்தகம். இது இந்த கீதா சாஸ்திரம் நீ இதை பண்ணுன்னு எதையுமே உங்களை ஈடுபடுத்துவதில்லை. என்ன அர்த்தம், கர்ம காண்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதிகள் இருக்கு. இதை செய், இதை செய்யாது, இதை செய், இதை செய்யாது.
இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் அது பண்றதில்ல. எப்படி லைட் பாத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் பண்ணாம பிரகாசம் மட்டும் பண்ணுதோ, அதே மாதிரிதான் இந்த கீதா சாஸ்திரம் வெறும் பிரகாசத்தை மட்டும், அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை மட்டும்தான் கொடுக்குதொழிய ஞானம் பாத்தீங்கன்னா ஒரு கர்மா இல்லை. ஞானம் பாத்தீங்கன்னா ஒரு கர்மா இல்லை. தவறான புரிதல். கைத்த பாத்தீங்கன்னா நான் பாம்புன்னு புரிஞ்சு வச்சிருந்தேன், லைட் என்ன பண்ணிடுச்சு, இது கயிறுன்னு தெரிய வச்சிருச்சு, இவ்வளவுதான். அங்க வேற எந்த கருமாவும் இல்லை. அதே மாதிரிதான் இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுலையும் ஈடுபடுத்துறது இல்ல, தப்பான புரிதலை மட்டும்தான் இது என்ன பண்ணுது, நீக்குகின்றது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா பூர்வபாகம், இந்த உலோகத்துல இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கருமத்தை பண்ணிதான் நம்ம பிரயோஜனம் எடுக்கணும். பன்னீர் பட்டர் மசாலாவை பாத்தீங்கன்னா ஒரு மாமி பாத்தீங்கன்னா நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, யூடியூப்ல நல்லா சொல்றாங்க. ஆனா கேட்டா மாட்டும் பத்திரமா, எனக்கு பிடிச்சிருமா, யோசிச்சு பாரு. அதை பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணி என்ன பண்ணணும், அந்த பன்னீர் பட்டர் மசாலாவை பண்ணதுக்கு பிறகு அதை சாப்பிட்டதுக்கு பிறகுதான் என்ன நடக்கும், பலன் கிடைக்கும், பசி ஆற முடியும். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வித்யா, எந்த ஞானமா இருந்தாலும், பாக்க ஞானம் சொல்றோம், சமையல் கலை, சமையல் பத்தின தெரிஞ்சதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அது என்ன பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை பலன் எடுக்கணும், ஒரு கர்மா பண்ணணும். ஒரு தனுர்வித்யாவை படிச்சேன் அப்படின்னா அது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுர்வித்யாவை படிச்சா மட்டும் போதாது, பிரயோகப்படுத்தணும். கம்ப்யூட்டரை படிச்சா பத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டரை பிரயோகப்படுத்தணும். எந்த வித்யா இந்த உலகத்துல இருந்தாலும் அந்த வித்யா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சதை பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி, ஒரு கர்மா பண்ணி, ஒரு செயல் புரிஞ்சு அதோட பலனை பாத்தீங்கன்னா எடுக்க வேண்டி இருக்கு. ஆனா என்ன கேப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரிஞ்சுக்கிறது ஒரு காலம், தெரிஞ்சதுக்கு பிறகு கர்மா நடக்கிறது ஒரு காலம், அந்த கர்மத்தோட பலனை எடுக்கிறது வேற ஒரு காலம். காலம் பாத்தீங்கன்னா மூணுத்துலயும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அறிந்து கொள்வதற்கான காலம், அறிஞ்சதை பாத்தீங்கன்னா செயல்படுத்தி ஒரு கர்மாவா செயல்படுத்துறது ஒரு காலம், அந்த கர்மத்தோட பிரயோஜனத்தை எடுக்கிறது ஒரு காலம். கர்ம காண்டத்துல எல்லாம் இருக்கு. சோமேன எஜேத சொர்க்க காமஹ, சொர்க்கத்தில் ஆசை உள்ளவன் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொர்க்கத்தில் ஆசை உள்ளவன் சோமயாகத்தை செய்யட்டும். வேதத்தோட பூர்வ பாகத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் பாத்தீங்கன்னா குருகுலத்துல இருந்து பாடம் படிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா எஜுகேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு மாஸ்டர் டிகிரியோ இல்ல ப்ரொஃபஷனல் டிகிரி ஏதோ வாங்குறோம். படிக்கிற காலம்னு ஒண்ணு இருக்கு. படிச்சதை பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு ஒரு காலம். சோமயாகத்தை பத்திலாம் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு சோமயாகத்தை அப்ளை பண்ணணும், ஒரு யாகத்தை பண்ணணும். பண்ணதுக்கு பிறகு எப்ப பலன் கிடைக்கும், இறந்த பிறகு அவன் சொர்க்கத்துக்கு போவான். எப்போ, இப்ப இல்ல, இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவான். அப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கால வியவச்சேதம் சொல்லுவோம். காலம் பாத்தீங்கன்னா நடுவுல பாத்தீங்கன்னா தடை இருக்கு. ஏக்க காலத்துல தெரிஞ்ச மாத்திரத்துல பலன் உண்டாகிறதே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா இந்த கயிறு பாம்பு திருஷ்டாந்தத்துல பாருங்க, எக்ஸாம்பிள்ல பயம் போகணும். பயம் போகணும்னா என்ன பண்ணணும், லைட்டை போட்டா பயம் போயிடும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. எந்த க்ஷணத்துல நான் பயம் இருக்கோ, அந்த எந்த சமயத்துல நான் கயிறுன்னு அறிஞ்சனும், அந்த க்ஷணத்திலேயே பாம்பை பத்தின பயம் போயிடுது, பிரயோஜனம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கேயோ பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தம் சொல்லுது, நீ இப்ப தெரிஞ்சுக்கோ, செத்த பிறகு பாத்தீங்கன்னா கைலாய வைகுண்டம் போய் பாத்துக்கலாம், உனக்கு மோட்சம் கிடைக்கும். அது மாதிரிலாம் சொல்லல சாஸ்திரம். இந்த க்ஷணம் எனக்கு தலைவலி பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்க, தலை வேதனையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா நீங்க செத்து போனோன்னு உங்க தலைவலி பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போய் தீர்ந்துடும் அப்படின்னா, ஐயோ இப்ப தலைவலிக்குதியா, எனக்கு இப்ப மருந்து சொல்லு, சொல்யூஷன் சொல்லு அப்படின்றோம். இந்த வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த க்ஷணத்துல இந்த ஆத்மாவை பத்தின ஞானம் உண்டாகுதோ அந்த க்ஷணத்திலேயே நமக்கு எதை கொடுக்குது, மோட்சத்தை கொடுக்குது. மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. வேற எந்த கர்மாவா இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா இறந்த பிறகு பலன் கொடுக்கிறதா தான் இருக்கு. ஆனா இது மட்டும் அப்படி இல்லை. இந்த க்ஷணத்திலேயே பிரயோஜனம் கொடுக்கிறதாக இந்த வேதாந்தம் இருக்கு. அப்ப வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எந்த ஒரு கர்மத்திலையும் உங்களை பிரவருத்தி பண்ண வைக்கல, ஈடுபடுத்த வைக்கவில்லை. அது அஞ்ஞானத்தை நாசம் பண்றதோட அதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஏத்தசி அர்த்தஸ், இந்த அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுங்க. சாஸ்திரம் ஞாபகமேவ நதுகாரகம். சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் நம்மளை பாத்தீங்கன்னா ஒன்றை அறிவுறுத்துவது மட்டும்தான்.
இது கயிறு, இது பாம்பு இல்லை, இது கயிறு. இதோட வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் அதுதான் பண்ணுது. அதே மாதிரி இந்த வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீ வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்லை, நீ வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆத்ம தத்துவமா இருக்க. இதான் இதோட வேலை. இந்த அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சாட்சி பூத்தே, சாட்சி பூத்தமா இருக்கக்கூடிய விஷயத்துல அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வந்து சாட்சின்னு சொல்லுது இந்த மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா இருந்துகிட்டு ரிச்சோ ஆனினாய பகவான். பகவான் என்ன பண்றாரு, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த 2 ஸ்லோகங்கள் மூலமா 19, 20 இந்த 2 ஸ்லோகங்கள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், இந்த விஷயத்தை நல்ல முறையில சொல்கின்றார். என்ன ஸ்லோகம் ஒவ்வொன்னா பாருங்க. அடுத்து எத்து தூ மன்யசே யுத்தே, அர்ஜுனனுக்கு வந்துருங்க. யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்து தூ மன்யசே, ஏ அர்ஜுனா நீ வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்தில் பீஷ்மாதயோ மயா ஹன்யந்தே, பீஷ்மர் முதலியவர்கள் என்னால் கொல்லப்படுவார்கள் அப்படின்னும், அகம் ஏவ தேஷாம் ஹந்தா, நான் அவர்களை கொல்பவன், என்னால் அவர்கள் கொல்லப்படுவார்கள், நான் அவர்களை கொல்பவன் ஆவேன் அப்படின்னு மர்டரரா தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நீ நினைச்ச அப்படின்னா இது ஏஷா புத்திகி மிருஷா ஏவ, இந்த புத்தியானது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருஷா பொய்யானது, வாஸ்தவம் இல்லை. நீ நினைக்கிற நினைப்பு தப்பு. நான் இவர்களை கொன்று விடுவேன் அப்படின்னு நீ நினைக்கிறதும் தப்பு. நான் இவர்களை கொல்பவனாக இருக்கிறேன், இவர்கள் கொல்லப்படுவார்கள், இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பான எண்ணம். இது சரியான அறிவில்லை. மிருஷா ஏவத்தை, உன்னுடைய அந்த ஞானம் பொய்யானது அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு கதம் எவ்விதமாக அப்படின்னு ஆரம்பிக்குது, ஸ்லோகம் ஆரம்பிக்குது. இந்த மந்திரங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, சாட்சி பூத்தே ரிச்சவுன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா சாட்சின்னு அர்த்தம். மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வேத மந்திரங்கள் ஈஸ்வரனோட சுவாச காத்து அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது. சுவாச காத்துன்னு என்ன அர்த்தம், ஈஸ்வரனையும் இந்த வேதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாது. ஈஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் மாதிரி. பிரம்மசூத்திரத்துல வந்து ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா சூரியனை சொல்லுது. சூரியனோட பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கருமத்துக்கும் சாட்சியாக வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கார். அதே மாதிரி வேத மந்திரங்களும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மொத்த உலகத்துக்கும் சாட்சியாக இருக்கிறது. ஈஸ்வரனையும் வேதத்தையும் பிரிக்க முடியாது. ஈஸ்வரன் சர்வஜரா இருக்கார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் அறிந்த சர்வஜனா ஈஸ்வரன் இருக்கார். அவருடைய மூச்சு காத்தும் வந்து பாத்தீங்கன்னா அனைத்தையும் அறிந்ததாக இருக்கிறது. அந்த வேத மந்திரம் என்ன பண்ணுது, இந்த 2 மந்திரங்கள் மூலமா, மந்திரம்னே ஆச்சாரியர் சொல்றார், இது 2மே மந்திரம், கீதான்னு சொல்லாதீங்க, கீதா வந்து வேதம் அது. அப்ப அந்த மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 மந்திரங்கள் எடுத்து பகவான் இப்ப நம்ம பேசுற விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார். மந்திரத்துக்கு வந்துருக்கு. யயேனம் வேதி ஹந்தாரம், யயேனம் வேதி ஹந்தாரம், யஸ்சைனம் மன்யதே ஹதம், யஸ்சைனம் மன்யதே ஹதம், உபௌ தௌ ந விஜானீதஹ, உபௌ தௌ ந விஜானீதஹ, நாயம் ஹந்தி ந ஹன்யதே, நாயம் ஹந்தி ந ஹன்யதே, யயேனம் வேதி ஹந்தாரம், யஸ்சைனம் மன்யதே ஹதம், உபௌ தௌ ந விஜானீதஹ, நாயம் ஹந்தி ந ஹன்யதே. இங்க முதல் சப்தம் எங்க எடுக்கணும்னா எஸ்சைனம் இருக்குல்ல, அதை பிரிச்சோம்னா எஸ்சைனத்தை பிரிச்சோம்னா எஸ்ச யக ச ஏனம் அப்படின்னு பிரிக்கணும். யக ச ஏனம். சன்றதுக்கு அர்த்தம் மேலும்னு அர்த்தம் போட்டுக்கணும். யகன்றது வந்து எவன், ஏனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்ட். எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆத்மாவை பத்தி. அப்ப ஏனம்ன்றதுக்கு அர்த்தம் ஏனம் ஆத்மானம், இந்த ஆத்மாவை. எவன் இந்த ஆத்மாவை, ஆத்மாவைன்னு என்ன அர்த்தம், உடனே ஆப்ஜெக்ட் போயிடாதீங்க, நான், என்னை. எவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மனுஷன்
தன்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹந்தாரம் வேத்தி. ஹந்தாரம் வேத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் தன்னை, ஹந்தாரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கொல்பவனாக நினைக்கின்றானோ. இங்க அர்ஜுனன் கொல்லும் காரியத்துல இருக்கான், யுத்த வீரனா இருக்கான். அப்போ அவனுக்கு தொழில் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய கர்மா கொல்லும் தொழில். இதே நேரத்துல நம்ம எல்லாம் இப்ப நிக்கிறோம். இப்ப நான் வந்து உங்களுக்கு பாடம் படிச்சு கொடுக்குறேன். இப்ப நான் எந்த நினைப்புல இருந்து பாடம் படிச்சு கொடுக்கணும்? நான் படித்து கொடுக்கின்ற ஆச்சாரியார், நான் வந்து ஆச்சாரிய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கிற கர்மத்தை பண்றேன் அப்படின்னு என்னோட கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் வருதுன்னா கர்த்தா. நான் டீச்சிங் பண்ற ஒரு கர்த்தா, டூயர். ஒரு ஒய்ஃப் நினைக்கிறாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபா இருக்கேன், குக்கிங் பண்ற கர்மத்தை பண்றேன், வீட்டை பரிபாலனம் ஹவுஸ்மெய்டா நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஆபீசர் நினைக்கிறார் நான் ஆபீசரா இருக்கேன், ஒரு வேலைக்காரன் நினைக்கிறான் நான் வேலைக்காரனா இருக்கேன், நான் இந்த வேலையை செய்கின்றேன், இந்த கர்த்தாவா இருக்கேன், நான் டாக்டரா இருக்கேன், இன்ஜினியரா இருக்கேன், நான் டீச்சரா இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட செய்கின்ற கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தான் செய்பவன் அப்படின்னு கர்த்திருவத்தை எடுத்துக்கிறானோ, ஹந்தாரம் அப்படின்னா கொல்பவனாக. கொல்பவன் என்ன அர்த்தம்? செயலை செய்கின்ற கர்த்தாவாக தன்னை நினைக்கின்றானோ. இப்ப நம்ம எல்லாமே அப்படிதான் நினைக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவர்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைக்குதுன்னா கர்மத்தை பண்ணக்கூடிய கர்த்தான்னு நினைக்குது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா எஸ்சேனம் மன்யத்தே ஹதம், மேலும் எவன் ஏனம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏனம் வேத்தி ஹந்தாரம், அதை மாத்தி போட்டீங்கன்னா எவன் இந்த ஆத்மாவை ஹந்தாரம் வேத்தி, எவன் இந்த ஆத்மாவை தன்னை வந்து பாத்தீங்கன்னா கொல்பவனாக செயலை செய்கின்ற கர்த்தாவாக நினைக்கின்றானோ. அதுக்கு அடுத்தது எஸ்சேனம் மன்யத்தே ஹதம், மேலும் எவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து பாத்தீங்கன்னா நான் செத்த அப்படின்னு நினைக்கிறானோ. என்ன அவன் என்ன கொன்னுட்டாஞ்சி, என்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா செஞ்சுட்டாஞ்சி அப்படின்னு நம்ம எவன் நினைக்கிறானோ, நான் துக்கி ஆயிட்டேஞ்சி, என்னை அவன் வந்து ஏமாத்திட்டாஞ்சி, என்னை வந்து பாத்தீங்கன்னா துரோகம் பண்ணிட்டான், என்னை வந்து பாத்தீங்கன்னா ஏசிட்டான், நிறைய பேசிட்டான், நல்ல வந்து கெட்ட வார்த்தையினால பேசிட்டான், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு அப்படின்னு என்னோட நிலத்தை அபகரிச்சுட்டான், என்னை ஏமாத்திட்டான், என்னுடைய பிரதரே ஏமாத்திட்டான் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா வந்து பாத்தீங்கன்னா எவன் நினைக்கிறானோ கர்ம பூத்தமா. கர்மம்னா ஆப்ஜெக்ட். நான் புஸ்தகத்தை படிக்கிறேன். எதை படிக்கிறேன்? புஸ்தகத்தை படிக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா கண்களால் பர்வதத்தை பார்க்கிறேன், மலையை பார்க்கிறேன், கண்ணால பார்க்கிறேன். எதை பார்க்கிறேன்? மலையை பார்க்கிறேன். எதை படிக்கிறேன்? புஸ்தகத்தை படிக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா மியூசிக்க கேட்கிறேன். யாரை எதை கேட்கிறேன்? மியூசிக்க கேட்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மைசூர் பாக் எடுத்து சாப்பிட்றேன். எதை சாப்பிட்றேன்? மைசூர் பாக் சாப்பிட்றேன். இதெல்லாம் ஆப்ஜெக்ட். மலையை பார்க்கிறேன், மியூசிக்க கேட்கிறேன், மைசூர் பாக் எடுத்து சாப்பிட்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாண்டல்வுட் ஸ்மெல்ல வந்து ஸ்மெல் பண்றேன். நல்ல இலவம் பஞ்சோட பெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷத்தை தொட்டு பார்த்து என்ன சாஃப்டா இருக்குன்னு நான் இது பண்றேன். இதெல்லாம் ஆப்ஜெக்ட். இதே மாதிரி நான் செத்தேன் அப்படின்னா யார் செத்தா? நான் செத்தேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஆப்ஜெக்டா தன்னை நினைக்கிறான்னு அர்த்தம். அப்ப எவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை கர்த்தா என்றும், எவன் தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவா ஆப்ஜெக்டாவும் நினைக்கின்றானோ உபௌ தௌ ந விசாரித. இந்த இருவரும் இந்த விதமா நினைக்கக்கூடிய இரண்டு விதமான மனிதர்களும், ஒருத்தன் நினைக்கிறான் நான் கொல்பவன் அப்படின்னு, அர்ஜுனன் நினைக்கிறான் நான் கொல்பவன் அப்படின்னு. பீஷ்மர் துரோணர் முதலிய அதுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய நிறைய யுத்த வீரர்கள் நினைக்கிறாங்க ஐயோ அர்ஜுனன் எதிர்க்க நிக்கிறான் நம்ம செத்தோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, ரெண்டா நினைக்கிறாங்க. ஆனா நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நமக்குள்ளார இருக்கு. அங்க 2% சொல்றாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நமக்குள்ளார இருக்கு. நம்ம நினைக்கிறோம் கர்த்தா கர்த்தா கர்த்தா, நான் கர்த்தா நான் கர்த்தான்ற எண்ணம் இருக்கு. எல்லா செயல்களுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம பொறுப்பேற்றுக்கிறோம், நான் தான் கர்த்தா அப்படி. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளட் பிரஷர் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, என்னை இப்படி ஏமாத்திட்டான் அப்படின்னு தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டாவே நினைக்கிறது. இந்த ரெண்டு பேருமே, ரெண்டு பேர்னு என்ன அர்த்தம்? இருவிதமான எண்ணங்கள், இருவிதமான அறிவு. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உபௌ தௌ ந விஜானீதஹ.
இந்த இரண்டு விதமான மனிதர்களும், இந்த விதமா நினைக்கக்கூடிய இரண்டு விதமான மனிதர்களும் ந விஜானந்தக தன்னை அறியவில்லை, இந்த ஆத்மாவை அறியவில்லை. ந அயம் ஹந்தி ந ஹன்யதே, இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா ந ஹந்தி ந ஹன்யதே, இது பாத்தீங்கன்னா கொல்லப்படுவதும் இல்லை கொல்வதும் இல்லை. ந ஹந்தி கொல்வதில்லை, இது கர்த்தா இல்லைங்க. அர்ஜுனன் சொன்ன நினைக்கிறான், என்ன நினைக்கிறான், நான் கொன்றுவேன் அப்படின்னு நினைக்கிறான். யோ நீ எல்லாம் கொல்லவே இல்லை, நீ கர்த்தா இல்லை. ந ஹந்தி, இந்த ஆத்மா யாரையும் கொல்வதில்லை, இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா எதனையும் செய்வதில்லை. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ந ஹன்யதே, கொல்லப்படுவதும் இல்லை. இது சப்ஜெக்டா ஒரு ஆப்ஜெக்டாவும் இது ஆவறது இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. இது எதனையும் கொல்வதில்லை, எவராலும் கொல்லப்படுவதும் இல்லை. அதே மாதிரி நான் எதையும் செய்வதும் இல்லை, என்னை எவர்களும் எதுவும் செய்யவும் முடியாது. இந்த ரெண்டு தான் எடுத்துக்கணும். நான் எதனையும் செய்யவில்லை, என்னை எதுவும் செய்ய முடியாது, எவரும் எதுவும் செய்ய முடியாது. இந்த ரெண்டுத்தை எடுத்துக்கணும். இதுதான் இங்க பாத்தீங்கன்னா எவர்கள் இந்த விதமா தன்னை கர்த்தா என்றும் தன்னை பாத்தீங்கன்னா கர்மம் என்றும் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த ஆத்மாவை தன்னை அறியாதவர்கள் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியாச்சு. நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அபிமானம் அப்படின்னு பேரு. ஜீவன் அப்படின்னா ஒரு ஆள் இல்லை. ஜீவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிமானம். நம்ம பாத்தீங்கன்னா உபக்கிரம பாஷ்யம்னு ஒரு பெரிய பாஷ்யம் பார்த்துருக்கோம், 11வது ஸ்லோகத்துல பார்த்துருக்கோம். அங்க ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் ஒன்று வந்திருக்கும். இந்த ஜென்மத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, ஜென்மத்துக்கு காரணம் பாத்தீங்கன்னா கர்மா. ஜென்மத்துக்கு காரணம் என்ன சொல்லியிருக்கோம், கர்மா. கர்மா பாத்தீங்கன்னா புண்ணியம் பாப்பம் ரெண்டு கலந்து இருக்கு. புண்ணியம் பண்றோம் பாப்பம் பண்றோம், புண்ணியம் பண்றோம் பாப்பம் பண்றோம். இந்த புண்ணிய பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்மங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. கர்மத்தை போகம் பண்றதுக்கு ஜென்மங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப கர்மத்துல இந்த ஜென்மத்துல இருந்து நிவர்த்தி ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்மத்துல இருந்து நிவர்த்தி ஆகணும், நீங்கணும், கர்மத்தை நீங்கணும். அப்ப கர்மத்தை நீக்கணும் அப்படின்னா என்ன பண்றது, நம்ம தேகம் இருக்கிற வரைக்கும் கர்மா நடந்துகிட்டு தானே இருக்கும். கையாட்டுறது காலாட்டுறது எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப கர்மத்துல இருந்து எப்படி சாமி நீங்கிறது, சர்வ கர்ம சந்நியாசாத் மோக்ஷா. 11வது பாஷ்யத்துல மந்திரத்தோட இதுல அவதாரிக்க அந்த இதுல உபக்கிரம பாஷ்யத்துல ஆச்சாரிய சொல்லியிருக்காரு, சர்வ கர்ம சந்நியாசத்தினால மட்டும்தான் மோட்சமானது சித்திக்கும். எல்லா கருமங்களையும் விடுதல். எப்படி சாமி, ரமணர் பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் விட்டார். அவரு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கட் பண்ணாரு, காலையில எழுந்திரிச்சு அவரு பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர்வைசிங் பண்ணாரு, புக் எல்லாம் ப்ரூஃப் ரீடிங் பண்ணார். அப்ப அவரும் சாப்பிட்டார், நம்மள மாதிரியே தான் இருந்தார், எல்லாமே இருந்தார். எல்லா ஜீவன் முக்தர்களும் அப்படிதான் இருந்தாங்க. சங்கரர் இவ்வளவு பாஷ்யம் பண்ணியிருக்கார். வியாசர் பாத்தீங்கன்னா புராணங்கள் எல்லாத்தையும் பண்ணார், சூத்திர பாஷ்யம்லாம் சூத்திரத்தெல்லாம் பிரம்மசூத்திரத்தெல்லாம் பண்ணார். எவ்வளவு காரியங்கள் ஞானி புருஷர்கள்லாம் பண்றாங்க. அப்ப கர்மத்தை பாத்தீங்கன்னா 100% கர்மத்தை பாத்தீங்கன்னா விடணும் அப்படின்னா தியாகம் பண்ணா மோட்சம். அப்ப எப்படி தியாகம் பண்றது அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, நான் கர்த்தா இல்லை அப்படின்னு கர்த்திருவத்தை நீங்க நீக்கிட்டீங்கன்னா முடிச்சு போச்சு, கர்மா இல்லாம போயிடும். இந்த கர்த்திருவம் தான் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய கர்மத்தோட நமக்கு சம்பந்தத்தை ஏற்படுத்துது. இப்ப நான் சொல்றேன், ஒவ்வொரு நாள் வரும்போது, நேற்று பாத்தீங்கன்னா பாடம் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாள் வரும்போதும் நான் பண்ணல. முதல்ல பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு வரும்போதே இதை பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா என்னோட வாக்கா கிருஷ்ணர் இருக்கார், என்னுடைய மனசா கிருஷ்ணர் இருக்கார், என்னோட புத்தியா கிருஷ்ணர் இருக்கார், என்னுடைய பிராணனா கிருஷ்ணன் இருக்கார், அவர் தான் நானா இருக்கார். இப்ப நான் பாடம் படிச்சு கொடுக்கல. அதனால இந்த வாக்குல பாத்தீங்கன்னா உங்க எதிர்க்க இருக்கிற ஒரு 80-85 பேர்த்துக்கு என்ன பிராரப்தம் இருக்கோ, உங்களோட புண்ணிய கர்மா இருக்கோ, அந்த புண்ணிய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி இந்த வாக்குல இருந்து பாத்தீங்கன்னா சப்தங்கள் வரும். சில சமயம் ரொம்ப நல்லாவும் வந்துடும், சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா மோசமாவும் புரியாத விதமாகவும் வரலாம். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கையை தூக்கியாச்சுங்க. இப்படி கையை தூக்குறேன் அப்படின்னும் போது யாராவது பாத்தீங்கன்னா சுவாமி இன்னைக்கு ரொம்ப கிளாஸ் அப்படியா, சரி சரி, யாருக்கு போய் சேரும், கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தான் போய் சேரும். இன்னைக்கு கிளாஸ் நல்லவே இல்லை சாமி, புரியவே இல்லை, நீங்க சொன்னது ஒன்றும் புரியல, யாருக்கு போய் சேரும், அதுவும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தான் போகும். ஏன் அப்படின்னா வாக்கும் என்னோடதில்லை, மனசும் என்னோடதில்லை, புத்தியும் என்னோடதில்லை, இந்த பிராணனும் என்னுடையதில்லை, கான்சியஸ்னஸும் பாத்தீங்கன்னா என்னோடதில்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா வெறுமனை காரியம் நடக்கிறது எல்லாம் வெறும் சின்னம்.
நான் கர்த்தா இல்லை அப்படின்னு விலகிக்கிறது. அப்படி விலகிட்டோம் அப்படின்னா அந்த ரோல் மட்டும் நடக்கும். ஆனா அந்த கருமத்தில் இருக்கக்கூடிய லாபம் நஷ்டங்கள் எதுவுமே நம்மளை பாதிக்காம போயிடும். இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தை நீக்கிறது. கருமம் நடக்கும், ஆனா அந்த கருமத்தோட பாத்தீங்கன்னா சம்பந்தப்படுத்துறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கர்த்திருவம்ன்ற அந்த தன்மை. நான் கர்த்தா, இந்த செயலை செய்பவன் அப்படின்ற அந்த தன்மை தான் உங்களையும் பார்க்கின்ற நான் அப்படின்ற நானையும் இந்த வெளியில நடக்கும் சரீரத்தில் நடக்கக்கூடிய கருமங்களையும் என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ற செயின் பாத்தீங்கன்னா எது அப்படின்னா இந்த கர்த்திருவம். இந்த கர்த்திருவத்தை நீக்கிட்டீங்க அப்படின்னா ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவத்தன்மையானது இல்லாமல் போய்விடும். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. எது அப்படின்னா அபிமானத்துக்கு விஷயம் எது அப்படின்னா நான் ஜீவன். அதுக்கப்புறம் 2வது பாத்தீங்கன்னா நான் கர்த்தா. 3வது பாத்தீங்கன்னா நான் போக்தா. இந்த 3 தான் பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்படுது. இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா நான் பாத்தீங்கன்னா எவன் பாத்தீங்கன்னா தன்னை கொல்பவனாக நினைக்கிறானோ, கர்த்தாவா நினைக்கிறானோ, அவன் சரியா புரிஞ்சுக்கல. ஒரு ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா எவன் பாத்தீங்கன்னா மன்யத்தை ஹதம், தன்னை கொல்லப்பட்டவனா நினைக்கிறானோ, நான் செத்தேன் அப்படின்னு எவன் நினைக்கிறான், அப்ப அவன் என்ன பண்றான், போக்தாவா தன்னை நினைக்கிறான். இந்த 2 பேருமே தன்னை கர்த்தா என்று நினைப்பவனும் தன்னை போக்தா என்று நினைப்பவனும் இந்த ஆத்மாவை அறியவில்லை. அப்ப ஏன் சுவாமி அப்படின்னா இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா நியாயம் ஹந்தி ந ஹன்யதி. இந்த ஆத்மா கொல்பவனும் இல்லை, கொல்லப்படுபவனும் இல்லை. இந்த ஆத்மா கர்த்தாவும் இல்லை, இந்த ஆத்மா போக்தாவும் இல்லை. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பார்க்கிறேன். இதோட ரெஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா 3:27 3:28 பக்கத்துல போட்டுங்க. 3:27 3:28 3:29 3 மந்திரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம் அடுத்த அத்தியாயத்துல. உங்களுக்கு பாத்தீங்கன்னா புக்கு கொடுத்துருக்கேன். யாராவது அந்த பொழிப்புரையை மட்டும் படிச்சு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதோட கனெக்ஷன் தெரியும். இப்ப நமக்குள்ளார என்ன சாமி நடக்குது, நம்ம எப்படி இதை பாவம் பண்றது? நான் கர்த்தா இல்லைன்னா யாரு கர்த்தா? கேள்வி வருது, யார் கர்த்தா அப்படின்னு கேள்வி வருது. இந்த கேள்வி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லா புரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல என்னவா இருக்கும், நான் சுகமா தூங்கும். இதான் என்னுடைய சுரூபம். சதா காலமும் சுகஸ்வரூபமா சச்சிதானந்தமா இருக்கிறது தான் என்னுடைய வாஸ்தவ ரூபம். என்னோட நான் தூங்கிட்டு இருக்க சுகமா தூங்கின பக்கத்துல என்ன இருந்துச்சு, ஒன்னும் தெரியலன்ற அவித்யா. இந்த அவித்யா எப்படிப்பட்டது அப்படின்னா 3 குணங்களை உடையது அவித்யா. இருப்பு பொருளா சாமி அப்படின்னா அது ஒரு வஸ்து இல்லை, ஒரு பொருள் இல்லை. கயிறு இருப்பு, ஆனா கயிறை மறைச்சிருக்கிற இருட்டு பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து இல்லை. அதே மாதிரி நான் இருக்கேன், அந்த நான் பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து சச்சிதானந்த சுரூபம். ஆனா என்னை மறைச்சிருக்கிற இருட்டு பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து இல்லை. அந்த வஸ்து இல்லாதது அந்த மாயா தத்துவம் அவித்யா இக்னோரன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களை உடையதா இருக்கு. சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த 3 குணங்கள், இந்த 3 குணங்கள் தான் சேர்ந்து இருக்கிற அந்த அவித்யா தூக்கத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையுமே கிரியேஷன் பண்ணாம வெறும் பீஜ ரூபமா விதையா இருக்கு. ஆனா வேக்கப் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா அந்த 3 குணங்களா இருக்கக்கூடிய அந்த மாயா தான் என்ன பண்ணுது, புத்தியா மனசா இந்திரியங்களா இந்த தேகங்களா பரிணமிக்கு தோன்றுகிறது. வாஸ்தவம் இல்லை. அப்போ இந்த மாயைன்றதே ஒரு வஸ்து இல்லை. அது பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட மாயா, மெஜிஷியன் இருக்கக்கூடிய மாயா மாதிரி ஒரு வஸ்துவா பார்க்க முடியாது. அதே மாதிரி என்னிடத்துல இருக்கக்கூடிய இந்த மாயா ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயா வேக்கப் ஆகும் போது என்ன பண்ணுது, விழிச்சு எழும்போது காலையில புத்தி மனசு எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுச்சு. மாயினால உற்பத்தி பண்ணது எல்லாமே மாயா. ஒரு மெஜிஷியன் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வாஷை பாத்தீங்கன்னா ஒரு எடுத்து ஒரு புறாவை பறக்க விடுற, நம்ம பாக்குறோம், புறாவை பாக்குறோம். ஆனா வாஸ்தவத்துல அங்க புறா ஒண்ணு தோன்றவே இல்லை. நம்ம கண்ணை கட்டி ஒன்ன கிரியேட் பண்ற மாயாஜாலம். சொப்பனத்துல பாக்குறோம் வஸ்துக்கள் இருக்கா அப்படின்னா சொப்பனத்துல எந்த வஸ்துக்களும் இல்லை. காலையில எந்திரிச்சா பார்த்த எதுவுமே இல்லை. அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் ஜாகிரத உலகமும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தேகம் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது, வெறும் மாயினால உண்டு பண்ணப்பட்டது. அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி வேக்கப்பானோன புத்தி பாத்தீங்கன்னா அபிமானத்தை அடையுது.
நான் ஜீவன் அப்படின்னு அபிமானத்தை அடையுது. மனசு வேக்கப் ஆயிடுச்சு. மனசு வேக்கப் ஆனோன்னு அதுல ஒரு மெமரி இருக்கு. அது நேத்து முந்தானேத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு, மெமரிஸ் எல்லாத்தையும். அது நேத்து இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, நான் நாளைக்கு அங்க போகணும் இங்க போகணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதுக்கு வந்துருது. அப்ப புத்தியும் மனசும் வேக்கப் ஆனதுக்கு பிறகு அபிமானம் வந்துருது, கர்த்தவியம், நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்ன்ற எண்ணங்கள் வந்துருது. இன்னைக்கு எல்லாம் என்னெல்லாம் ப்ரோக்ராம் இருக்கோ அதெல்லாம் நினைவுக்கு வந்துருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இந்திரியங்கள் வேக்கப் ஆகுது. இந்திரியங்கள் வேக்கப் ஆனதுக்கு பிறகு நம்ம எல்லாத்தையும், ஞானேந்திரியங்கள்லாம் எல்லாத்தையும் அறியுது. கர்மேந்திரியங்கள் வேக்கப் ஆனதுக்கு பிறகு நமக்கு ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடறோம். தேகத்துல அபிமானம் வந்துருது, நிறைய காரியங்கள் பண்றோம். இந்த காரியங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறாவை பறக்க விடுறான். ஃப்ளவர் வாஷ்ல இருந்து 2 புறாவை பறக்க விடுறான். உண்மையிலேயே புறா பறந்துச்சா? இல்லை, புறா பறக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாயையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகள் எல்லாம் இப்ப நான் பேசுற மாதிரி தெரியுது, நீங்க கேட்கிற மாதிரி தெரியுது, எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. இது எதுவுமே நடக்கவே இல்லை. இது எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம். அப்ப நான் எப்படி அப்படின்னா, நான் யாரு அப்படின்னா, நான் தூக்கத்துல சுகமா தூங்குனல்ல, இப்பவும் சுகமா இருக்கேன். இந்த க்ஷணமும் நான் சுகமா இருக்கேன். நானுக்கு மேல இந்த மாயையினால உண்டு பண்ணப்பட்டதுதான் இந்த மனசு புத்தி எல்லாம், இந்த மொத்த உலகமும். இதுலதான் ஆக்ஷன் நடக்குது. மாயையில நடக்கக்கூடிய ஆக்ஷன் எதுவும் வாஸ்தவத்துல கர்மா இல்லை. அப்போ ஒரு ஞானி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சாஸ்திரம் படிக்க படிக்க நமக்குள்ளார வரணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பார்ப்பவன். இந்த கர்மா, இப்ப நான் பேசுறத வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேமரால நான் பேசுறத எனக்கு முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மானிட்டர்ல ஒரு ஸ்கிரீன்ல வந்து தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற கேமராலையும் ஸ்கிரீன்லயும் தெரியுது. அப்ப நான் 2 பேரா நான் யோசிச்சு பாரு. நான் பேசுறத நான் பார்க்கிறேனே, எது பார்க்கப்படுகிறதோ அது நான் இல்லை. பார்ப்பவன் நான், பார்க்கப்படுவது நான் இல்லை. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லாமா அப்படின்னா, நான் பேசல, இந்த தேகம் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப இந்த தேகம்லாம் என்னது அப்படின்னு கேட்டா, தேகம் எல்லாமே, காரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயையோடது. இந்த மாயையில 3 குணங்கள் இருக்கா. இந்த 3 குணங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னா, க்ஷிப்ர பரிணாமி அப்படின்னு பேர். க்ஷிப்ர பரிணாமின்னு என்ன அர்த்தம்? சதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையில இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதான் குணங்களோட 3 குணங்களோட நேச்சரை தான் சலம், குணம், விருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 குணங்களோட நேச்சர் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சலிச்சுக்கிட்டே இருக்கிறது, சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கிறது, சதா காலமும் ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு நிலையில நிக்கவே நிக்காது. இதுதான் குணங்கள். அப்ப அந்த 3 குணங்களால் உண்டான புத்தி, மனசு, இந்திரியங்கள், இந்த தேகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சதா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் இயல்பு. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா வந்து பாத்தீங்கன்னா நிக்கவே நிக்காது, ஒரு நிலையில நிக்கவே நிக்காது. ஸ்டெபிலிட்டின்றது வந்து இந்த உலகத்துல இருக்கிற எதுக்குமே இல்லை. இது சதா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு வஸ்து மட்டும் மாறாதது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அச்சலகா, நான் வந்து பாத்தீங்கன்னா அசையாதவன். எனக்கு அந்நியமா இருக்கிறது சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். சதா க்ஷணமும் மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த தேகத்துல. தூக்கத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல காரியம் நடந்துகிட்டே இருக்கு. அணுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காரியம் நடந்துகிட்டே இருக்கு. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. இந்த உலகத்துல ஆக்ஷன் இல்லாத இடம் ஒரு இடமும் இல்லை, ஒரு எம்எம் கூட இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த மொத்த உலகமும் மாயையோட 3 குணங்களோட காரியம். இதுக்கு அந்நியமா யார் இருக்கா? நான் எப்படி இருக்கேன்? சுகஸ்வரூபம். நான் சுகமா தூங்குனேன். இந்த நான் சதா சுகஸ்வரூபம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த நானையும் இந்த மாயையும் சேர்த்து வச்சுட்டோம். சேர்த்து வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், பிரிக்க முடியாம சேர்த்து வச்சு புத்தி பண்ற காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும், எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், வேதாந்தம் தெரியும். எனக்கு தெரியாதுங்க, புத்திக்கு தெரியறத நான் பார்க்கிறேன், நான் பார்ப்பவன். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், புத்திக்கு தெரியறத வந்து எனக்கு தெரியுதுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். புத்திக்கு தெரிஞ்சதும் எனக்கு தெரியும், புத்திக்கு தெரியாததும் எனக்கு தெரியும். புத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அறிவு, அறியாமை ரெண்டுமே இருக்கு. எனக்கு பிரெஞ்சு தெரியாது, எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும். எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, இது தெரியும், அது தெரியும். அப்ப தெரிந்தது தெரியாதது இந்த இரண்டையும் வந்து பாத்தீங்கன்னா அறிபவன் நான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அப்படின்னு என்ன வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட கனெக்ட் பண்ணி, புத்திக்கு தெரிஞ்ச தெரியாதது தெரிஞ்சது எல்லாத்தையும் எனக்கு என்னோட கனெக்ட் பண்ணிட்டேன்.
ஐயோ என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா அசிங்கமா நினைக்குது சாமி. நிறைய பேர் என்கிட்ட பொறுப்புவாங்க, நல்ல வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கோம், நல்ல இந்த மனசு வந்து கெட்ட விஷயங்களா நினைக்குதே சாமி, என்ன பண்றது? அபிமானம். இந்த புத்திய மனசை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டோம், மனசு நான் அப்படின்னு நினைச்சிட்டோம். மனசு சிந்தனை பண்ணும் போது ஆஹா ஒரே பரவசமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் பக்தி சிந்தனையிலே இருக்கு, வேதாந்த சிந்தனையில இருக்கு, அபிமானிக்கிறோம். இது ஏதாவது கெட்டதா சிந்தனை பண்ணுச்சு அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து குத்திக்கிறோம். ஒவ்வொருத்தரும் கில்ட்டி கான்சியஸ்னஸ்ல மாட்டிக்கிறோம். ரொம்ப கில்ட்டி, ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்ல கில்ட்டி. என்னடா இது, ஒரு பக்கம் ராமராவும் இருக்கு, ஒரு பக்கம் காமனாவும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. எல்லாத்துக்கும் அசுரனாவும் இருக்கு, அதே நேரத்துல தேவனாவும் இருக்கு. இந்த மனசு அதோட கனெக்ட் பண்ணிக்குது தான் அப்படின்னு. இந்த இந்திரியங்களையும் நான் என்ன பண்றேன், இந்திரியங்கள் தான் பாக்குது கேக்குது எல்லாம் பண்றது இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் பண்ற காரியத்தை எல்லாத்தையும் கண்ணு பாக்குதுன்னு சொல்லாம நான் பாக்குறேன்றோம், காது கேக்குதுன்னு சொல்லாம நான் கேட்கிறேன் அப்படின்றோம். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் பண்ணக்கூடிய எல்லா காரியத்தையும் தான் செய்வதா நினைக்கிறோம். இல்ல, கண்ணு பாக்குறத நான் பாக்குறேன், காது கேட்கறத நான் பாக்குறேன், மூக்கு ஸ்மெல் பண்றத நான் பாக்குறேன், நாக்கு டேஸ்ட் பண்றத நான் பாக்குறேன், இந்த டச் பண்றத வந்து பாத்தீங்கன்னா நான் பாக்குறேன். நான் என்ன பார்ப்பவன். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். வீட்டுல அப்படித்தானே சொல்றோம் நம்ம, ஜி கொஞ்சம் உப்பு இருக்கா பார்த்து சொல்லுங்க. நான் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா யார்ட்டையாவது கேட்கும்போது குக் பண்ணும்போது சொல்றது, உப்பு இருக்கா பார்த்து சொல்லுங்க. வீட்டுல எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுமே. அம்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா உப்பு இருக்கா பாருங்க, அதே பாயசம் பண்றேன்னா ஸ்வீட் சரியா இருக்கா பாருங்க அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா சொல்றோம். என்ன சொல்றோம், வார்த்தையை நல்லா பாருங்க, சாப்பிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. பார்த்து சொல்றதா, டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும், ஏன் பார்த்து சொல்றோம்? ஜி இந்த பாட்டு யாருதுன்னு கேட்டு சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. இது யாருது, இது பாருங்க, இது வந்து இளையராஜா மியூசிக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கா, பாருங்க இது என்னன்னு பாருங்க. எல்லாத்துலயும் பாருங்க பாருங்க பாருங்கன்னு வார்த்தையை சொல்றோம். ஸ்மெல் பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க, டச் பண்ணி பாருங்க, சுடுதா இல்லையான்னு, வெந்நீர் சுற்றுச்சா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. வெந்நீர் சுற்றுச்சா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. தொட்டு தானங்க சொல்ல முடியும், ஏங்க பார்த்து சொல்லணும்? நம்ம பிரயோகம் பாருங்க, ரொம்ப அருமையான பிரயோகம் பண்றோம். வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா பார்க்கறது தான் நான். அந்த பார்க்கறதுக்கு பக்கத்துல ஒர்க் பண்றது எது அப்படின்னா, கண்ணு பார்க்குது, காது கேட்குது, மூக்கு ஸ்மெல் பண்ணுது, நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணுது, இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுது. இதை எல்லாத்தையும் பார்ப்பவன் பின்னாடி இருந்து பார்ப்பவன் தான். நான் டூயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கர்மத்தை செய்யக்கூடிய கர்த்தா இல்லை. இந்த இந்திரியங்களோட எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த இந்திரியத்தை எல்லாத்தையும் பார்ப்பவன் நான். அதே மாதிரி கர்மேந்திரியா கை எடுக்குது, கை எடுக்கிறத நான் பார்க்குறேன், கையை அசைக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா கையை ஆட்டி ஆட்டி பேசுறேன், நான் பார்க்குறேன். இந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படி ஆடுது, ஆக்ஷன்லாம் பண்ணுது, மோனோ ஆக்டிங் கொடுக்குது, பேச்சுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டே இருக்கு. இதை யார் பார்க்குறா, நான் பார்க்குறேன். என்னோட வயிறு வந்து பார்த்தீங்கன்னா வலிக்குதுன்னு நான் பார்க்குறேன், என்னோட கால் வலிக்குதுன்னு நான் பார்க்குறேன், எனக்கு சரியா மோஷன் போகலன்னு நான் அறிகிறேன், எனக்கு யூரின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சுகர்னால போயிட்டு இருக்குன்றதை நான் அறிகிறேன். என்னுடைய தேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷீணமாயிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ஷீணமாயிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். சதானந்தன் சொன்னார், சுவாமி நீங்க ஒரு ரொம்ப தேஜஸ்வியா இருந்தீங்களாமே சுவாமி ஒரு காலத்துல அப்படின்னா. எது தேஜஸ்வியா இருந்துச்சு, நான் தேஜஸ்வியா இருந்தேன்னா இல்லை என்னோட சரீரம் தேஜஸ்வியா இருந்துச்சா? யாராவது அம்மாக்கள் வந்து எனக்கு ஒரு 3 மாசம் சமைச்சு போட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த தேகம் வேற மாதிரி ஆயிடும். இந்த ஸ்திரீகள் கையில வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அதோட இப்போ 1 வாரம் போயிட்டு வந்தேன். நான் பயப்படுற ஸ்திரீகளை பார்த்தாவே எனக்கு பயம். ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய மோகம். அவங்க கையில கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சரீரம் நல்ல போஷாக்கு ஆயிடும். இப்போ நானே குக் பண்ணி சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இருக்காது, வாடி போய் தான் கிடக்கும். யார் கிரகஸ்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து வீட்டை விட மாட்டேன்றான் தெரியுங்களா? ஸ்திரீகள் தான். நல்ல சாப்பாடு கிடைக்காது சாமி வெளியில் போனால். நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா பாலும் நெய்யும் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா, டெய்லி 2 வேளை பாலை சாப்பிட்டு நல்ல நெய்யும் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல தேஜஸ் வந்துடும். எதுக்கு வருது? எனக்கு தேஜஸா இல்லை தேகத்துக்கு தேஜஸா? என்னோட தேஜஸ் போச்சா இல்லை தேகத்தோட தேஜஸ் போச்சா? சுகர் தேகத்துக்கு வந்துச்சு, சுகர் என்ன பண்ணிடுச்சு, தேகத்துல இருக்க தேஜஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு. அப்போ வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியும் நான் நானாதான் இருந்தேன், இப்பவும் நான் நானாதான் இருக்கேன். அப்ப இந்த தேகத்துல நடக்கிறது எதுவுமே எனக்கு இல்லை, நான் தேயறதும் இல்லை, வளர்றதும் இல்லை.
அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் ஆப்ஜெக்ட்ல நடக்கிறது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட காரியம். நான் கர்த்தா இல்லை. எனக்கு ஒண்ணுமே நடக்கல. சுகர் வந்துச்சு, ஆனா எனக்கு ஒன்னும் நடக்கல. இந்த தேகத்துக்கு எல்லாம் நடக்குது, ஆனா எனக்கு ஒன்னும் நடக்கல. நான் எதையும் பண்ணல, டீச்சிங் பண்ணல, புக்கு எழுதல, டிராவல் பண்ணல, எதுவும் பண்ணல. இந்த தேகம் பண்றதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த தேகத்துக்கு நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிறேன். இந்த தேகம் பண்றதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் கர்த்தாவும் இல்லை, நான் போக்தாவும் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 27வது ஸ்லோகம் அது சொல்லுது. பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. ரொம்ப அருமையான ஸ்லோகம். காரியங்கள் எல்லாம் எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க. காரியங்கள் எல்லாம் நடக்கிறது மாயையிலிருந்து உண்டான புத்தியிலிருந்து ஆரம்பிச்சு தேகம் வரைக்கும் இருக்கிறத எல்லாத்துலயும் காரியங்கள் நடக்குது. நான் தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கேன், அவித்யால அங்க தேகம் இல்ல, மனசுல ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா வேக்கப்பானோன்னு அந்த அவித்யால இருந்து இது எல்லாம் உண்டாச்சு. இதான் அவித்யாதான் மாயா. மாயையிலிருந்து உண்டானது எல்லாம் மாயா. அந்த மாயையில சம்பவிக்கிற எந்த கருமங்களும் என்னுடையது இல்லை. இதை நல்லா புரிஞ்சுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் யாரு பண்றானா, பிரகிருதே கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வச. இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா இருக்குல்ல, அதான் பிரகிருதி, மூல பிரகிருதி, பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாயை வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களால் ஆனது. அந்த 3 குணங்களால் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கருமங்களும் நீங்க உங்க ஒவ்வொரு தேகத்திலையும் இருக்கிறது, வெளியில நடக்கிற இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் எந்த ஆக்ஷன்லாம் நடக்குதோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள் செய்கின்றன. சர்வசக எல்லா காரியங்களையும் இந்த 3 குணங்கள் தான் பண்ணுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த அகங்கார விமூட ஆத்மா இருக்கான் பாருங்க, அபிமானிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், பார்ப்பவன் அப்படின்னு நிக்காம இந்த குணங்கள்ல நடக்கக்கூடிய புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகத்துல இருக்கக்கூடிய எல்லா கர்மத்தையும் தலைக்கு மேல எடுத்து போட்டுக்கிட்டு, யானை குட்டி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்ப்பேன், எனக்கு யானை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த குட்டி யானைங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணை எடுத்து அள்ளி மேல போட்டு அள்ளி இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா யானை மாதிரிதான் வெளியில போறதெல்லாத்தையும் தூக்கி தலைக்கு மேல போட்டுக்கிறது. நான் கர்த்தா, நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், எல்லாத்தையும் திரும்ப 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 தூக்கி தலைக்கு மேல போட்டுக்கிறது. நான் ஒன்னுத்தையும் பண்ணல, எனக்கு ஒன்னும் நடக்கல. பிறந்ததுல இருந்து நானுக்கு ஒன்னும் நடக்கல. பிறந்ததுல இருந்து நடக்கிறது எல்லாம் இந்த தேகத்துக்கு நடக்குது, எனக்கு எதுவும் நடக்கல. தேகம் எல்லாத்தையும் பண்ணுது, நான் எதையும் பண்ணல. நான் சதா காலமும் எப்ப எனக்கு அறிவு உண்டாச்சோ அந்த காலத்துல இருந்து எல்லா காலத்திலையும் நான் வந்து பாத்தீங்கன்னா நானா ஏக ரூபத்துல, ஒரே ரூபத்துல தான் நான் இருக்கிறேன். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அபிமானப்பட்டுட்டோம். அகங்கார விமூடாத்மா, முட்டாள், மூர்க்கன். யாரும் வந்து ஒரு குருநாதர்னு சொல்லல, பிரிச்சு காட்டல. நீ வேற, இந்த தேகாதிகள் வேறன்னு பிரிச்சு காட்டல. விவேகம் இன்னும் வரல. அந்த விவேகம் வராத நிலையில இருக்கிற அந்த உலக மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மூடாத்மானா முட்டாள்கள், மூர்க்கர்கள், விவேகம் இல்லாதவர்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா அகம் கர்த்தா இதி மன்யதே. நான் கர்த்தா, நான் கர்த்தா, நான் கர்த்தா, நான் இப்படி பண்ண, நான் படிச்சேன், நான் வேலைக்கு போனேன், நான் சம்பாதிச்சேன், நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், என்னென்னக்கா. ஐயோ, ஒரு ரோட்ல இறங்கினா தெரியுது எவ்வளவு அகங்காரம் ஒவ்வொருத்தரும், பெரிய அகங்காரம் எல்லாத்துக்கும். கர்த்தா அகமிதி மன்யதே. முட்டாள் வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தா என்று நினைக்கின்றான். சரி, நான் கர்த்தான்னு முட்டாள் நினைக்கிறான். ஞானி புருஷன் எப்படி நினைப்பான்? இப்போ உங்களுக்கு நான் ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 31வது ஸ்லோகம் வரைக்கும் புரிதல் நல்லா உண்டாகணும். அதுக்காக தான் ஸ்லோவா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் வேகமா போயிடலாம். வேகமா போனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. 5 வருஷம் படிப்பேன் பகவத்கீதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் லைஃப் டைம் ப்ராஜெக்ட். மோட்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கோர்ஸ் முடிச்சு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? நார்த் இந்தியாவில் கேட்பாங்க. நான் எங்கேயாவது யாத்திரை போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்களோட இதில் தங்குவோம். நான் இமயமலையில் நிறைய சாதுக்கள் சின்ன சின்ன ஜோம்படியாக கட்டியிருப்பாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேதார்நாத்ல எல்லாம் நிறைய இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்காம கொள்ளாம தான் நான் ராத்திரியா சாதுக்கள்கிட்ட இருந்து வெளியில ஓடி வந்திருக்கேன். தூங்கிட்டு இருக்கும்போது வந்துருவேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விழிச்சிருக்கும் போது விட மாட்டாங்க. அவங்க கேட்குற ஒரே கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, கியா மகாராஜ், கியா பால் பச்சா ஹே அப்படின்வாங்க. என்ன சுவாமி, போய் என்ன பண்ண போற? இங்கே இரு, போய் என்ன பண்ண போற, என்ன காரியம் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரிதான்
பகவத்கீதை முடிச்சுட்டு நீங்க வேற ஏதாவது காரியம் பண்ண போறீங்களா? அதாவது படிச்சுட்டதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் படிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு பலன் எடுக்கணும். அது மாதிரி இந்த பகவத்கீதை படிச்சுட்டு பாத்தீங்கன்னா இதை போய் எங்கேயாவது எதையாவது பலன் எடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுமான ஒண்ணும் இல்லை, விசாரம் மட்டும்தான். அப்ப விசாரம் தான் காரியம். மோட்ச பரியந்தம் விசாரம் போகணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பார்ப்பவன். பார்க்கப்படும் வஸ்து எதுனா இந்த புத்தியில இருந்து தேகாதிகள் வரைக்கும் எல்லாம் பார்க்கப்படும். இந்த மொத்த லோகமும் பார்க்கப்படுகின்ற திருஷ்யங்கள். அடுத்த ஸ்லோகம் சொல்லுது, 3வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோஹோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே. ஞானத்தை அடைஞ்சவன். ஞானம்னா எதுவும் யோசிக்காதீங்க. யாரோ ஒருத்தர் இமயமலையில இருந்து ஏதோ இப்ப உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறத இப்ப உங்களுக்கு புரியுதா? ஆமா புரியுது. அப்ப நீங்க ஞானி. நிக்க முடியுதா இல்லையான்றது வேற. இப்ப புரிஞ்சுக்குங்க. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நான் பார்ப்பவன். கண்கள் பாத்தீங்கன்னா, கண்கள் பார்ப்பதை பார்ப்பவன், கண்களையும் பார்ப்பவன், மனதையும் பார்ப்பவன், புத்தியையும் பார்ப்பவன். எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு தூக்கத்துல அவித்யாவையும் பார்ப்பவன். நான் பார்ப்பவன், சர்வத்தையும் பார்ப்பவன். அப்ப தத்துவவித்து மகாபாகோ. அர்ஜுனா மகாபாகோ, தத்துவவித்து தத்துவத்தை அறிந்தவன். தத்துவம் எது? நான் திரஷ்டா, இது திருஷ்யம். திரஷ்டாதான் ஆத்மா, திருஷ்யங்கள் எல்லாம் அனாத்மா. இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா எவன் பிரித்து அறிகிறானோ அவன் தத்துவவித்து, யதார்த்தத்தை அறிந்தவன், உண்மையை அறிந்தவன். அவன் என்ன பண்றானா, குணகர்ம விபாக யோகம், குணத்தோட காரியங்களை பார்க்கறான். எது குணம்? திரிகுணம், மாயா. அதுல இருந்து வேக்கப்பானதுல இருந்து இந்த உலகத்தை நம்ம எல்லாம் பார்க்கிறோம். இது எல்லாம் குணம். இது மொத்த ஜெகத்தும் மாயாமயம். இந்த மொத்த ஜெகத்தும் என்னுடைய புத்தியில இருந்து ஆரம்பிச்சு தேகம் வரைக்கும், தேகத்துல இருந்து இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னது? மாயாமயம். அம்பாலோட வைபவம் இது. அம்மா பார்வதியோட வைபவம் இதெல்லாம் மாயா. இந்த மாயாமயமா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா மாயை என்றும், அதே நேரத்துல இது கர்மம் நடக்கிறது பாத்தீங்கன்னா அதுவும் குணங்களால் நடக்குது. சத்துவகுணம் போயிட்டு இருக்கும்போது நல்லா பிரைட்டா இருக்கு புத்தி. ரஜோகுணம் போயிட்டு இருக்கும்போது பரபரன்னு வேலை பண்ணிட்டு இருப்போம். என்கிட்டயே பாத்தீங்கன்னா தெரியும். திடீர்னு பாத்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ள புகுத்தி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பேன். சில சமயம் டச்சே பண்ண மாட்டேன், வெறும் சாஸ்திரம் படிச்சுட்டு பேசாம இருப்பேன். சில சமயம் பாத்தீங்க அப்ப நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன். கிளாஸ் முடிஞ்சதுன்னா தூங்கிடுவேன். எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ தூங்கிக்கிட்டே இருப்பேன், எதுவும் பண்ண மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த தேகத்துக்குள்ளாரிய சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் மாறிக்கிட்டே இருக்கு. வெளியில பாத்தீங்கன்னா சில சமயம் மேகமூட்டமா இருக்கு, ஒரே மாதிரி ஒரு அழுத்தமா இருக்கு, தமோகுணம் இருக்கு. ஒரு சமயத்துல நல்லா பிரகாசமா வெளிச்சம், வெயில் அடிக்குது. கர்மத்தை பாத்தீங்கன்னா உலகம் எல்லாம் கர்மத்துல ஈடுபடுது. சில சமயம் பாத்தீங்கன்னா பிரசன்னமா, காலங்காத்தால பாருங்க ஒரு 5:30 மணிக்கு பாத்தீங்கன்னா பிரசன்னமா இருக்கு. இந்த வெளியில இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் 3 குணங்கள் இருக்கு. நம்ம மனசுக்குள்ளார குணங்கள் இருக்கு, புத்தியில குணங்கள் இருக்கு, இந்திரியங்கள்ல குணங்கள் இருக்கு, தேகத்துல குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. எல்லா 3 குணங்களும் மாறிக்கிட்டே இருக்கு. 3 குணங்களோட காரியம்தான் இந்த மொத்த உலகமும். இந்த மொத்த உலகத்திலையும் 3 குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, 3 குணங்கள் மாறி 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 விதவிதமான கர்மங்களை செய்கின்றன. யாரு பண்றா? இந்த குணங்களோட காரியமா இருக்கிற இந்த லோகத்துல, தேகத்துல, மனசுல, புத்தியில காரியம் பண்ணுது. நான் பண்ணவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா குணேஷு வர்த்தந்தே. என்னன்னு கேட்டீங்கன்னா, குணங்கள், 3 குணங்கள், 3 குணங்களோட காரியமா இருக்கக்கூடிய என்டையர் சிருஷ்டியிலையும் ஆக்ஷனை பண்ணுது அப்படின்னு. நான் பண்ணவில்லை. இதி மத்வா ந சஜ்ஜதே. நான் எந்த கர்மங்களையும் செய்யவில்லை, நான் கர்த்தா இல்லை, நான் பார்ப்பவன் என்று எதோடையும் இவன் சம்பந்தப்படாதவனா இருக்கான். யாரு? தத்துவத்தை அறிந்தவன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 29 சொல்லுது. பிரகிருதே குண சம்மூடாஹ சஜ்ஜந்தே குண கர்மசு தான கிருத்ஸ்னவிதோ மந்தான் கிருத்ஸ்னவின்ன விசாலயேத். ரொம்ப அருமையான ஸ்லோகம். இந்த பிரகிருதி பாத்தீங்கன்னா, பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா,
இந்த குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா குணத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாம, இந்த கர்மத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாம, தன்னையும் பிரிச்சு பார்க்க முடியாம முட்டாள்களா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா சஜ்ஜந்தே குண கர்மசு. சஜ்ஜந்தே அப்படின்னா இந்த தேகத்துல எல்லாத்துலயும் நடக்கிற கருமத்தோட இவர்கள் சம்பந்தப்படுகின்றார்கள். தன்னை கர்த்தா என்றும் தன்னை போக்தா என்றும் அறிகிறார்கள். தன்னை பார்ப்பவன் என்று அவங்களால பிரிச்சு பார்க்க முடியல அப்படின்னு ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை, இப்ப நம்ம வந்துருங்க மெயினுக்கு வந்துருங்க. 19வது ஸ்லோகத்துல ரெண்டு விஷயம் சொல்லுது. ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் கர்த்தாவும் இல்லை, ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் போக்தாவும் இல்லை, நான் கொல்பவனும் இல்லை, கொல்லப்படுபவனும் இல்லை. இத மனசுல புரிஞ்சுக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா சதா காலம் ஏக்கரூபமா பார்ப்பவனாகவே பிரகாச சுரூபமா ஆனந்தமா தான் நான் இருக்கேன். அப்ப என்ன பண்ணுங்கன்னு எவ்வளவு முடியுமா மேக்சிமம் இதை வந்து ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா இங்க முக்கியமான காரியம். பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறதா முக்கிய காரியம். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. யயேனம். யயேனம் அப்படின்னா ஏனம். அப்படின்றதுக்கு அர்த்தம் எவன். ஏனம்னா என்ன அர்த்தம்? பிரகிருதம் தேகினம். இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஆத்மாவை பத்தி பிரகரணம் போயிட்டு இருக்கு. 11ல இருந்து 31 வரைக்கும் ஆத்ம பிரகரணம்னு பேரு. ஆத்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆத்மாவை தேகினம்னு பேரு. தேகினம்னா என்ன அர்த்தம்? தேகத்தை உடையவனை. யார் தேகத்தை உடையவனா இருக்கா? நானுக்கு மேல இந்த தேகம் இருக்கு. நானுக்கு மேல ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், 3 தேகம் இருக்கு. நான் யார்? நான் தேகம் இல்லை, தேகத்தை உடையவன் நான். இந்த தேகத்தை உடையவனா இருக்கக்கூடிய என்னை, ஆத்மாவை வேத்தி. வேத்தின்றதுக்கு அர்த்தம் விஜானாதி. ஜானாதி அறிகின்றான். எப்படி அறிகின்றான்? அந்தாரம் வேத்தி. தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஹனனக்கிரியாயாக கர்த்தாரம் வேத்தி. தன்னை வந்து பாத்தீங்கன்னா கொல்லும் செயலுக்கு கர்த்தாவா. கொல்ற கர்மா, ஒரு கர்மா பண்றான். அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா கொலைக்கார தொழில் பண்றான். இப்ப வந்து யுத்தத்துல நிக்கிறான். நான் யுத்தம் பண்றேன், கொல்பவன் அப்படின்னு தன்னை நினைக்கிறானோ. நம்ம எல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாடம் படிச்சுக்கிறேன், நான் படித்து கொடுப்பவன் ஆச்சாரியார் அப்படின்னும், படிச்சு கொடுக்கிற காரியத்துக்கு கர்த்தானோ. நீங்க பாடம் கேட்கிறீங்க, நான் பாடத்தை கேட்கின்ற வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரோதா கேட்பவன் என்றோ. ஒருத்தர் குக் பண்றாரு, நான் குக்கா நான் இருக்கேன், நான் இன்ஜினியரா இருக்கேன், நான் டாக்டரா இருக்கேன் அப்படின்னு அந்தந்த கருமத்துக்கான கர்த்தாவாக தன்னை எவன் நினைக்கின்றானோ கமா யகச்ச. மேலும் எவன் வேற ஒருத்தன் ஏனம் அந்யோ வேற ஒருத்தன் நினைக்கிறான், ஆப்போசிட்ல இருக்கிறவன். மன்யத்தே ஹதம், அவன் என்ன நினைக்கிறான்? தேக ஹனனேன, தேகத்தை கொள்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அகம் ஹதக அகம் இது, நான் செத்த, என்ன அவன் கொன்னுட்டான் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ. ஒருத்தன் 2 பேர் ஆப்போசிட்ல நிக்கிறான். ஒருத்தன் நினைக்கிறான் நான் அவனை கொல்வேன் அப்படின்னு கர்த்தான்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் நினைக்கிறான் ஐயோ அவன் என்ன கொல்றான், கொன்னுட்டான், என்ன நான் செத்தேன் அப்படின்னு நினைக்கிறான். இந்த 2 பேரும் நினைக்கிறது எதுவுமே, ஒருத்தன் தன்னை கர்த்தாவா நினைக்கிறான், ஆப்போசிட்ல இருக்கிறவன் தன்னை போக்தாவா நினைக்கிறான். இப்ப நீங்களும் நானும் என்ன பண்றோம்? 2த்தையும் நினைக்கிறோம் சதா காலமும். சில சமயம் கர்த்தா, சில சமயம் போக்தா. அனுபவிக்கும் போதெல்லாம் போக்தா, செயல் புரியும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா. இந்த 2த்தையும் எவர்கள் நினைக்கிறார்களோ அவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹனனக்கிரியாயாக கர்மபூத்தா. கொல்லும் தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா. ஒரு கொலை நடக்கணும் அப்படின்னா புஸ்தகம்ன்றது படிக்கிற கர்மத்துக்கு ஆப்ஜெக்ட் இது புஸ்தகம். நான் புஸ்தகத்தை படிக்கிறேன், புஸ்தகம் எனக்கு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி ஒரு கொல்ற காரியம் நடக்குதுன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் யாரு? என்ன கொன்னுட்டான் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது கர்மம்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்ம சப்தம் ரொம்ப இது ஜித்தியா விபக்தி, கர்மபூத்தம்னு பேரு. அது வந்து கர்மம்னாவே நம்ம ஆக்ஷன் நம்ம நினைப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மபூத்தம் எடுக்கக்கூடாது. விபக்தியில வந்து பாத்தீங்கன்னா கர்மம்னா ஆப்ஜெக்ட்னு எடுக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து தௌ உபவ் ந விஜானீதக. இந்த 2 பேருமே தன்னை கர்த்தா என்று நினைப்பவனும் தன்னை போக்தா என்று நினைப்பவனும், இந்த 2 பேருமே ந விஜானீதக. விஜானந்தம்னா இவர்கள் 2 பேருமே அறியவில்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா அவிவேகேன ஆத்மானம் அகம் பிரத்யேய விஷயம். ஆச்சரியம், ரொம்ப முக்கியமானது. இதை ஹைலைட் பண்ணிக்கணும். யாராவது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹைலைட் பண்ணிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்காரு. திருவண்ணாமலையில் இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ரமணரோட ஃபிலாசபி சுவாமி படித்தவர்.
அதனால வந்து அவர் வந்து எப்ப பார்த்தாலும் நானே பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, சாஸ்திரமே ஆத்மாக்கு சப்தமே அர்த்தமே டைரக்டா டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்கன்னா ஆத்மான்னு என்ன அர்த்தம்? நான். ஆத்மா ஆத்மீயன்னு 2 சப்தம் கிராமர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். ஆத்மான்றது தன்னை குறிக்கும், ஆத்மீயன்றது தன்னுடைய அப்படின்றத குறிக்கும். இது ரொம்ப முக்கியமான சப்தம் இதெல்லாம். அப்போ ஆத்மா ஆத்மான்ற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்ற சப்தம் வந்து எல்லா இடத்தையும் பயன்படுத்துவோம். சம்ஸ்கிருதம் பேசுறவங்களுக்கு வேணா அப்படி இருக்கும். இப்ப நம்ம அவங்கவுங்க பாஷையில வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் கரெக்டா வந்துடும். நீங்க ஆத்மானு எங்கேயாவது பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், என்னன்னா ஏதோ யாரையோ பேசுற போல இருக்கு, எதையோ நடந்துட்டு இருக்குள்ள இருக்கு அப்படின்னு பேசுவோம். அப்ப எங்கெல்லாம் ஆத்ம சப்தம் வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணிக்கணும்? நான் சப்தத்தை போட்டுக்கணும். இது ஆச்சாரியர் இங்க சொல்ற. இந்த இருவரும் தன்னை கர்த்தா என்றும் தன்னை போக்தா என்றும் எவர்கள் அறிகிறார்களோ நினைக்கிறார்களோ அவர்கள் 2 பேரும் அறியவில்லை. ஏன் அறியல? அவிவேகேன. அவங்களுக்கு பிரிச்சு தெரியாத மாதிரி விவேகம் இல்லை. பிரிக்கணும். நான் வேற, இந்த கர்மங்கள் நடக்கிறது எங்க நடக்குது அப்படின்னு பிரிச்சு தெரியல. அப்படி விவேகம் இல்லாததுனால அவிவேகேன ஆத்மானம். ஆத்மானம்னு அர்த்தம் தன்னைன்னு என்னது? ஆச்சரிய சொல்ற அகம் பிரத்யய விஷயம் சொல்லிட்டார். எதை அறியாதவர்கள் நான் சொல்றமே அகம் பிரத்யம். அகம் பிரத்யம் என்ன அர்த்தம்? நான்ற அறிவு, நான், அதான் பிரத்யம் பேரு. அறிவாது அப்படின்னா அனுபவம். நான் சதா காலம். அந்த தன்னை எவன் கர்த்தா என்றும் தன்னை போக்தா என்றும் அறிகிறார்களோ அவர்கள் அறியவில்லை. ஏன்? விவேகம் இல்லை. இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது விவேகம். அப்ப எல்லாத்தையும் நான் பார்ப்பவன், நான் கர்த்தா இல்லை. இந்த தேகம் தலைவேதனையோட இருக்கின்றது நான் பார்க்கிறேன், நான் போக்தாவும் இல்லை. எனக்கு கொஞ்சமா பசிக்குது, இப்ப பசிக்குது, அது தெரியுதா? ஆமா தெரியுது, எனக்கு தெரியுது. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா போக்தா இல்லை, நான் அந்த அந்த விஷயத்தை பார்ப்பவன், அனுபவத்தை பார்ப்பவன். அதுதான் வாஸ்தவம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு அறியாம என்ன பண்றோம்? கர்த்தா என்றும் போக்தா என்றும் நம்ம நானை நினைக்கின்றோம். அந்த நானை இப்படி நினைக்கிறவர்கள் அறியவில்லை. அது மட்டும் இல்ல, ஹந்தா அகம், நான் வந்து பாத்தீங்கன்னா கொல்பவன் என்றும், அதக அஸ்மி அகம், நான் கொல்லப்படுபவன், நான் செத்த, நான் கொல்பவன், அவனை நான் கொல்வேன் என்றும், நான் அவனால் கொல்லப்படுவேன் என்றும். எவன் வந்து பாத்தீங்கன்னா இது தேக ஹனனேன, இந்த விதமா தேகத்துக்கு நடக்கிற அந்த கொலை காரியத்தை ஆத்மானம் யோ விஜானந்தக, எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யௌ விஜானந்தக, எந்த இருவர் தனக்கு நடக்கிறதா நினைக்கிறாங்களோ, தேகத்துக்கு நடக்கிறத தனக்கு நடக்கிறதா நினைக்கிறாங்க. தேகம்தான் பண்ணுது. இப்ப வாய் பேசுது, நான் பேசல. அப்ப பிரிச்சு தெரியணும். ஆனா நம்ம பிரிச்சு தெரியாம இருக்கோம். அப்ப தேகத்தில் நடக்கிற காரியத்தை தான் செய்பவன் என்றும், தேகத்துக்கு சம்பவிக்கிற போகத்தை தனக்கு சம்பவிக்கிறது என்றும் எவர்கள் எந்த 2 பேர் அறிகிறார்களோ தௌ ஆத்மஸ்வரூப அனவிஜ்ஞௌ இத்தியர்த்தக, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறியாதவர்கள் என்று அர்த்தமாகிறது. அப்ப அவங்களுக்கு சரியா தெரியல, பிரிச்சு தெரிஞ்சுக்கல. யஸ்மாத், ஏனெனில் ந அயம் ஆத்மா, இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான், ந ஹந்தி, இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? இது கொல்பவனும் இல்லை. ந ஹனனக்கிரியாயாக கர்த்தா பவதி, கொல்லும் தொழிலுக்கு கர்த்தா இல்லை. அப்போ நான் எந்த கர்மத்தையும் செய்பவன் இல்லை, எந்த காரியத்துக்கும் நான் கர்த்தா இல்லை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ந ஹன்யதே நச்ச கர்ம பவதி, இது ஆப்ஜெக்டும் இல்லை. எனக்கு தலைவலி வந்துச்சா இல்ல தேகத்துக்கு தலைவலி வந்துச்சா? எனக்கு தலைவலி இல்லை, தேகத்துக்கு தலைவலிக்குது. எனக்கு சுகர் இல்லை, தேகத்துக்கு சுகர் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ் கம்மியாகல, தேகத்துல தேஜஸ் கம்மியா போச்சு. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, தேகத்துல இருக்கிற ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் எனக்கு இல்லை. அப்போ நான் செய்பவனும் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றவனும் இல்லை. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல நான் கர்த்தாவும் இல்லை, நான் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய கர்மமும் இல்லை. இத்தியர்த்தக, இந்த விதமா தன்னை அறிய வேண்டும். அது மட்டும் ஏன் சுவாமி இது கர்த்தா இல்லை போக்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா. ஏன்னா ஆச்சாரியர் சொல்றாரு அவிக்ரியத்வாத், இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எந்த விகாரங்களும் இல்லாதது.
எந்த அசைவும் இல்லாதது, அச்சலக, நிர்விகாரக, நிஷ்கிரியக ஆத்ம லட்சணங்கள் இருக்கு. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா வெறும் பார்ப்பவன், காரியங்கள் எதுவுமே என்னிடத்தில் இல்லை. ஒரு க்ஷணமாவது உங்களை உட்கார்ந்து 5 நிமிஷம் யோசிங்க. யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பிறந்ததுல இருந்து நான் ஒரே மாதிரி தான் இருக்கு. பிருதாரண்ய உபனிஷத் சொல்லுது, ந கர்மனா வர்ததே, 4:4:23 மந்திரம் இருக்கு பிருதாரண்யம். அதுதான் வச்சுதான் இங்க ஆச்சாரியார் எல்லாம் பண்ற. கீதாச்சாரிய கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிச்சவர், உபனிஷதங்கள்லாம் குருட்டு இருந்து எல்லாம் சர்வஜராச்சே. இந்த லோகத்துக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்தவர். அவர் பிருகதாரண்யம் தெரியாமையா இருக்கும், அவரோட சுவாசம் பிருதாரண்ய மந்திரத்துல இருக்கிறது அப்படியே இங்க சொல்றார். ந பாப்பேன கருமனா கனியா, பாப்ப கருமத்தினால வந்து பாத்தீங்கன்னா இவன் இந்த ஆத்மா தேஞ்சி போறதில்லை. ந புண்ணியன கருமனா வர்த்தத்தை, இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கருமங்களை பண்றதுனால விருத்தி வளர்ச்சியை அடைவதில்லை. எது அடையுதுன்னா புண்ணிய பாப்பத்தினால தேயறதையும் வளர்றதையும் அடையிறது இந்த தேகாதிகள் மட்டும்தான் நடக்குது ஒழிய, நான் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தினாலும் பாப்பத்தினாலும் தொடப்படாதவனா, சம்பந்தம் இல்லாதவனா நான் இருக்கேன். ஏன்னா நான் சதா காலமும் அகர்த்தா, அபோக்தா. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் விகாரம் இல்லாதவன், எனக்கு அவயவங்கள்லாம் எதுவுமே இல்லை. அவயவங்கள் இருந்தாதான் கர்மம் பண்ண முடியும். தேகத்துக்கு அவயவம் இருக்கு, தேகம் கர்மம் பண்ணுது. தேகம்னு ஒண்ணு இருக்கு, அதனால அது அனுபவம் பண்ணுது ஒரு விஷயத்தை, துக்கத்தையும் சுகத்தையும். ஆனா நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவயவங்கள் இல்லை, நானுக்கு தேகம் இல்லை. அப்ப நான் சதா காலமும் சச்சிதானந்த சுரூபமா நிர்குணமா நான் இருக்கேன். அப்ப நான் நிர்குணமா இருக்கேன், எனக்கு எதுவுமே சம்பவிக்கவில்லை, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மத்தோடும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இந்த மந்திரத்து மூலமா நம்ம அறிஞ்சுக்கணும். அப்ப எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ நம்ம என்ன பண்றோம், எந்த கர்மத்தோடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்காதீங்க, அடையாளப்படுத்திக்காதீங்க. நடக்குது. நான் அடிக்கடி சொல்வேன், சிவானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ் சிவானந்த சுவாமிகிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது கேட்கிறாரு, ஞானத்துக்கு முன்னாடியும் ஞானத்துக்கு பின்னாடியும் உங்கள்கிட்ட என்ன வித்தியாசம் அப்படின்னு. உடனே சிவானந்த சுவாமி சொல்ற, ஆசிரமம் வந்து சிவானந்த ஆசிரமம் ரொம்ப ஹைட்ல இருக்கும், கங்கா வந்து ரொம்ப கீழே இருக்கும். அதே மாதிரி முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டு பின்பக்கம்லாம் காடு தான், மரத்தை வெட்டி கொண்டு வந்து கிச்சனுக்கு கொடுத்து கிச்சன்ல வந்து அடுப்பெரிச்சு தான் சாப்பாடலாம். அப்போ சுவாமி சொல்றாரு, முன்னாடி கங்கை தண்ணியை நான் வந்து கீழே படியில இறங்கி போய் கங்கை தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி மரக்கட்டைகளை சுமந்து வந்து கிச்சன்ல போட்டுக்கிட்டு இருந்தேன். ஞானத்துக்கு முன்னாடி நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஞானத்துக்கு பின்னாடி என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்தில் இந்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சரீரத்துல வந்து தண்ணி கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்க காரியம் நடக்குது. இந்த சரீரத்துல வந்து மரக்கட்டைகளை வந்து பாத்தீங்கன்னா வெற்ற காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நான் பண்றவன் இல்லை. அப்ப ஞானத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரே ஒரு காரியம் தான், நான் செய்கின்றேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துல முன்னாடி காரியம் நடந்துச்சு. நான் செய்கிறேன் அப்படி நீங்க கர்த்திருவத்தை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல போக்திருத்துவமும் சேர்ந்தே என்ன ஆயிடும், கிஃப்டா வந்துடும் உங்களுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த தேகத்துல நடக்குது. இந்த பரமஹம்சானந்தான்ற தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா டீச்சிங் அப்படின்னு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கிற ஒரு 80-85 பேரோட தேகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஸ்ரோத்தான்னு வேதாந்தத்தை கேட்கிற காரியம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் காரியம் பண்ணல, நானும் காரியம் பண்ணல. ஏன் அப்படின்னா நீங்களும் நானும் ஒரே ஆத்மா தான். ஒரே ஆத்மாக்கு மேல எல்லா தேகங்களும் கல்பித்தம். இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி எந்த கருமத்தையும் பண்றது இல்லை. ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய காட்சிகள், திருஷ்யங்கள், ஹீரோ, வில்லன், காமெடியன் எல்லாம் கருமத்தை பண்றாங்க. அந்த கருமத்தோட பலன்களையும் அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற எல்லா கேரக்டரும் அனுபவிக்குது. ஆனா அந்த ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவமும் இல்லை, போக்திருத்துவமும் இல்லை. அது பாட்டுக்கு தேமேன்னு ஏக்க ரூபத்துல இருக்கிறது. அந்த ஸ்கிரீன் மாதிரி தான் நான் இருக்கிறேன், விகாரம் இல்லாம மாறுபாடு இல்லாமல் ஒரே ரூபத்துல பிரசன்னமா இருந்துகிட்டு அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லி முடிக்கிறேன். மனசுக்குள்ள நல்லா உள்ள கொண்டு வாங்க. நான் எதையும் செய்யவும் இல்லை, எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பார்ப்பவன் மாத்திரம்தான். தேகத்துல நடந்துச்சு, தேகம் அனுபவிக்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பார்ப்பவன் அப்படின்னு புரிஞ்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
हरिः ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम गीताशास्त्रमिदं पुण्यं यः पठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण 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 नारायण नारायण नारायण। नमस्कार नमस्कार।